நீங்க கேள்வி கேட்கலாம், இத்தனை பேர் இருக்காங்க, ஏன் உங்களை நம்பி வரணும்? ஏன் நாம மார்க்கெட்ன்றது ஒரு பொதுவான இடம் தானே, நாம வேணா எடுத்துட்டு போயிடலாம் இல்லைங்களா? உங்களை எதுக்கு நம்ம வைக்கணும்னா, நம்ம கிட்ட வர காரணம் என்னன்னா, மாடு வந்து கறவைக்கு உண்டான மாடா இருக்கணும். மெயின் வந்து கஸ்டமர் விரும்புறது வந்து ரேட்டு அனுசரிச்சு விரும்புவாங்க. நமக்கு ரேட்டு வந்து அப்டேட் ரேட்டு தெரியும். வீக்லி இந்த மார்க்கெட் வரதுனால நமக்கு வந்து மாடுடைய அப்டேட் விலை தெரியும். அதனால வந்து எந்தெந்த வாரம் எப்படி எல்லாம் விலை விற்குன்னு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர்கிட்ட பேசி பையர்கிட்டையும் செல்லர்கிட்டையும் நம்ம பேசி கலந்துரையாடி நமக்கு எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறோம். அதுக்காக கம்மி பண்றதை விட நமக்கு வந்து ஒரு உதவாத மாடை கம்மி பண்ண மாட்டோம். மாட்டுல எந்த கோளாறும் இல்லாம அவங்க எடுத்துட்டு போனா கறவைக்கு மட்டும் இருக்கணும், எந்த பிரச்சனை வரக்கூடாது. அதுக்கு அந்த மாடா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கி கொடுக்குறீங்க. இது ஒரு ஏபிஎஸ் பெட் லைனுங்கண்ணா. இது ஒரு 25 லிட்டர் கிடக்கும். இது உங்களுக்கு பார்த்தோன்னா 4 பல்லு தான் போட்டுருக்குதுங்க. இது பார்த்தோன்னா உங்களுக்கு HFல நல்லா கொஞ்சம் பிளாக் கூடுதலா இருக்குது. இது ஒரு 25 லிட்டருக்கு மேல கிடக்கும். இது 6 பல்லுங்கண்ணா, சொரவில இருக்குது. இது ஒரு 30 லிட்டருக்கு பக்கம் மேல கறக்குங்கண்ணா. 30 லிட்டருக்கு மேல கறக்கும். இது ஆல் பிளாக் டைப்னா நல்ல பிரீடு மாடு. இது ஒரு 25 லிட்டர் எதிர்பார்க்கலாம். நீங்க மாடு பேக் சைடு மட்டும் பார்க்காதீங்க, ஃப்ரண்ட் வந்து பாருங்க. சரிங்க, ஃப்ரண்ட்ல அந்த மூஞ்சி ஷேப் பாருங்க, எல்லாமே கரெக்டான பிளட் லைன்ல மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்க. சோ அதாவது அந்த ஒரிஜினாலிட்டின்றது மாடு வந்து நம்ம பேக் மட்டுமே மடி மட்டுமே பார்க்க கூடாது. சரிங்க, மாடுடைய ஸ்ட்ரெயிட் லைனு, வாக்கிங் பொசிஷனு, அடர் லென்த்து, வித்து, நிப்பிள் டைப்பு, அதோட டிஸ்டன்ஸ், வால் இறக்கம் எல்லாமே பார்க்கணுங்க. சரி, ஓகேண்ணா. இப்ப அதாவது மாடுகள் நீங்க எடுத்து தரீங்க. ஆமாங்கண்ணா. சோ இப்ப ஒரு மாட்டுக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? மாட்டுக்கு 1000 ரூபாய் சார்ஜ் பண்றேன்னா, சரிங்க, நம்மளுக்கு வந்து ஈரோடுல வேணாலும் வரலாங்க, காரிமங்கலம் வேணாலும் வரலாங்க, சிந்தாமணி வேணாலும் வரலாங்கண்ணா. ஈரோடு வரதா இருந்தா நம்ம காலையில ஒரு 3 மணிக்கு, வியாழக்கிழமை காலையில ஒரு 3 மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி பாத்துங்க. 3 மணில இருந்து மேக்சிமம் 6 மணிக்குள்ள வாங்க. ஏன் அதுக்கு மேல மார்க்கெட் இல்லையா நீங்க கேட்கலாம். மார்க்கெட் ஒரு 9 மணி வரைக்கும் இருக்குன்னா, காலையில் டைம் வரப்ப நமக்கு மாடு வந்து ஃபர்ஸ்ட் இறக்குறப்ப நமக்கு எது பிடிக்குதோ செலெக்ஷன் அதிகமா இருக்கும். நல்ல மாடா இருக்கிறப்ப டக்கு டக்குன்னு நம்மளே மாதிரி பல பேர் உள்ள இருக்கிறாங்க, டக்கு டக்குன்னு வெளியே போயிடும். அதனால வந்து நம்ம நேரத்துல வந்தோம்னா நமக்கு பிடிச்ச மாடா பார்த்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி வாக்குல எடுத்த மாடு. அதனால வரவங்களுக்கு தெளிவா அவங்களுக்கு என்ன பட்ஜெட், நம்ம பெரிய மாடு மட்டுமே நீங்க பண்ணணும்னு நினைச்சுக்க வேண்டாம். ஒரு 60,000 இருந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பண்றோம். மினிமம் கறவை வந்து ஒரு 15 லிட்டர்ல இருந்து ஒரு 30-40 லிட்டர் வரைக்கும் பண்ணி தரோம். அவங்க எந்தெந்த பட்ஜெட்ல தேவையோ நேரத்துல வந்து கூப்பிட்டாங்கன்னா, நமக்கு மின்கிட்டே தகவல் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கூட்டு போயிட்டு எங்க பிக்கப் பண்ணி அவங்களுக்கு மாடு எடுத்து கொடுத்துடலாங்க.